வணக்கம் நண்பர். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது துரந்தர் பார்ட் 2. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழிச்சு ரிவ்யூ போகிறேடான்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸுங்கிறது எனக்குமே கேட்குது. ஆனால் நான் இந்த படத்தை இப்போ தான் பார்த்துருந்தேன். ஸோ பார்த்தனால என்னோட ஒப்பீனியனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நான் படம் பார்த்தது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிராட்வே அப்படிங்கிற சினிமாஸில் எபிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். பட் எபிக் ஃபார்மெட்டில் இந்த படம் எடுக்கலைனாலும் எனக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ லார்ஜர் தன் லைஃப்பில் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு லார்ஜர் ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துரந்தர் பார்ட் 1 வந்துட்டு பார்க்காதவங்களுக்காக சின்னதாக ஒரு ஒன்லை. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிருப்பார் ஹீரோ. அங்கே நடக்கக்கூடிய ஒரு டீம் வந்துட்டு சேர்ந்துட்டு அந்த டீமில் இருக்க ஒரு ஹெட்டையை வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாரு. ஆனால் யாருக்குமே தெரியாமல். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோட பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்ட் 1 என்ன, கேஜிஎஃப் ராக்கி உள்ள போனதுக்கப்புறம் கருணை போட்டு தள்ளணும், கருணோட இடத்துக்கு ராக்கி போகணும்னு நினைப்பார் இல்லையா, அதே மாதிரி ஒரு டெப்லெட் ஃபார்முலா தான் இந்த ஒரு படத்துலையுமே வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. டீமில் இருக்கிற ஒருத்தனா போட்டு தள்ளிட்டு யாருக்குமே தெரியாத வகையில் இவன் ஸ்பை ஏஜென்ட் யாருமே கண்டுபிடிக்காத வகையில் வந்துட்டு இவர் நடந்துக்கிற விஷயங்களாகட்டும். இதுக்கப்புறம் அந்த டீமுக்கே ஹெட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்தியா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. 4 மணி நேரம் போனதே வந்துட்டு தெரியல. அது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த படத்தில் முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அது ரொம்ப அழகாக வந்துட்டு செதுக்கி இருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு எவ்வளோ கொடூரமாக எடுக்கலான்ட்டு. அவ்வளோ கொடூரமாக வந்துட்டு அழகாக ரத்தம் தெறிக்க பாம் பிளாஸ்ட் வந்து வெடிக்க இந்த படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அழகாக பண்ணிட்டாங்க. படத்தில் ஹீரோ மட்டும் கிடையாது, எல்லாருமே சின்ன சீனில் வந்தவங்களும் அவங்களோட எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அழகாக எமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கேரக்டர் டம்மி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த கேரக்டருமே கிடையாது. மாதவனோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது இங்கே மாதவன் இவ்வளோ போன சீனில் வந்தோட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மாதவனோட கேரக்டருமே ரொம்ப அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. படத்தோட பின்னணி இசை படத்தோட ஒரு மிகப்பெரிய பக்க பலம்னு சொல்லலாம். இந்த படத்தில் டிமானிட்டைசேஷன் அவங்க ஒரு விளக்கங்கிறத கொடுத்துருக்காங்க. அது படத்தில் அந்த ஒரு சீனாக பார்க்கும்போது ஓகே வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். படத்தில் இந்த மாதிரியான சில சீன்ஸ் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருந்தது. இருந்தாலுமே படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாமோ, ஏன் இந்த 4 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மேபி இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்தது. பட் ஹீரோட அந்த எமோஷனல் பார்ட் எப்படி இந்த ஸ்பை ஏஜென்ட் உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சிகள் அந்த அம்மா ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு இந்த படம் தாராளமாக ஒரு 1 டைம் வாட்ச் பண்ண மூவி. இருந்தாலும் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.